சர்க்கரையினுடைய அளவை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். எனக்கு 470 இருந்த சர்க்கரையினுடைய அளவை ஒரு மாதத்தில் நான் வந்து குறைச்சிருக்கிறேன். அந்த உணவுகள் எல்லாமே நான் இப்போ வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ வச்சு செய்கிற 2 ரெசிபியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 100 கிராம் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். 15 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, அதில் சீரகம் சேர்த்து அவ்வளோ ஊற வைக்காமல் அரைக்கிறோம். உப்பு சேர்த்துட்றோம். பாசிப்பருப்புலையும் துவரம் பருப்புலையும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன். 15 நிமிஷம் ஊறின பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அடுப்பில் ஃபேன் வச்சிடலாம். ஆயில் வரல, இன்னும் ஆயில் ஓப்பன் ஆகலை. கருப்பு எள், வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகாய் தூள், கருவேப்பிலை, சீரகம், லைட்டாக உப்பு இது நல்லா பொரிஞ்சதும், பெருங்காயம் பொரிஞ்சதும் அந்த அவலில் அரைச்சி வச்சுருக்கிற அவலில் இதை சேர்த்துடலாம். சேர்த்தியாச்சு. இது நல்லா லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கையில் லேசாக 2 பக்கமும் தட்டி வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் கையில் தட்டி தட்டி எடுத்துக்குவோம். இது போல் அவல் இருக்கிற எல்லாத்தையும் தட்டி எடுத்து பிளேட்டில் அடுக்கிடலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது இதை ஒரு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. சிவப்பு அவலில் காலையில் சுவையான சத்தான உணவு ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு இப்படி மாற்றி செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பமாகவும் இருக்கும். இதில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம எப்பவும் போல் அவல், கேரட், பீன்ஸ், காய்கறி எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, பருப்பு, வெங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேரட், பீன்ஸ், தக்காளி நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் சேர்த்தலாம். லைட்டாக இஞ்சி, உப்பு நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கழித்து பிழிஞ்சு எடுத்து இந்த அவலையும் அதில் சேர்த்துடலாம். அந்த காயை இது வணங்குற வரைக்கும் இந்த அவல் ஊறி இருக்கு. வறுத்த வேர்க்கடலை, இந்த தக்காளியினுடைய சூடு அந்த தண்ணியில் கேரட், பீன்ஸ் வெந்துடும். இல்லைன்னா கூட நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் வேக வைக்கல. இதில் இப்போ நம்ம ஊறி வச்சுருந்த அவலை சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ். இது நம்ம எப்பவும் போல் அவல் தாளித்து சாப்பிட்றது. இந்த மாதிரி சத்தான உணவு காலையில் புரோட்டீன் கலந்து அதிகமாக எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் குறைஞ்சி உடம்புல ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நம்மளுக்கு குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.